ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜிஜிஸ் ஹோம் பேக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெரோரோ ரோச்சர் ப்ரௌனி தான். அதுவும் வீட் ஃப்ளார் வச்சு கோதுமை மாவு வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு டார்க் காம்பவுண்ட் வந்து 200 கிராம்ஸும் அன்சால்டட் பட்டர் 100 கிராம்ஸ் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தடில் இந்த மாதிரி மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ஆறட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துகிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பவுடர் சுகர் வந்து 75 கிராம்ஸும் நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 75 கிராம்ஸும் வந்து எடுத்து ஒரு டோட்டலாக 150 கிராம்ஸு. இந்த மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 kg கேக் வரும், அதுக்கான மெஷர்மெண்ட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீட் ஃப்ளார் வந்து ஒரு 90 கிராம்ஸ், கொக்கோ பவுடர் ஒரு 30 கிராம்ஸ் எடுத்து நம்ம அதை தனியாக வச்சுக்கலாம். இதில் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம ஆட் பண்ண தேவையில்லை. மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க, கரெக்டாக வரும். இப்போ 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா சால்ட் வந்து 1/8 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த நாட்டு சர்க்கரையும் ஒயிட் சுகரையும் வந்து போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ஸ்பீடில் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பீட் பண்ணும்போது நல்லா சுகர் வந்து கரைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்பப்போ அந்த கலர் சேஞ்ச் ஆகும்போது தான் வந்து சுகர் வந்து டிசால்வ் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து டிசால்வ் ஆயிருக்கணும். அப்போ வந்து ஒரு ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்போ தான் அது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க சாக்லேட் மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதை வந்து விஸ்க் வச்சு கூட பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் பீட்டர் வந்து ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் பீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அதை ஆட் பண்ணி அதையும் ஒரு சும்மா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நம்ம சளிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வீடியோவில் காமிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து இது நான் மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி பண்ணக்கூடாது, கொஞ்சம் ஜென்டலாக தான் வந்து பண்ணணும். நான் வந்து ஸ்பீட் பண்ணி காமிச்சிருக்கேன் வீடியோக்காக. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணியிருக்கிறதுனால அந்த வீட் வந்து நல்லா அந்த லிக்விட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கெட்டியாக தான் இருக்கும், அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் டின்னில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பட்டர் பேப்பர் வந்து நீங்கள் வந்து எப்பவுமே வந்து அந்த ஆயிலியாக இல்லாத பட்டர் பேப்பராக ஏக்கோ பட்டர் பேப்பர் இருக்கும், அது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது. அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து ஃபெரோரோ ரோச்சர் சாக்லேட்ஸை வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டிக் வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஸ்பூன் வச்சு லெவல் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு உள்ளே வேண்டாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மேலே மட்டும் கூட வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சாக்லேட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அது வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து 175 டிகிரியில் நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா சூப்பராக கிரிங்கிள் டாப்போட நம்ம ஃபெரோரோ ரோச்சர் ப்ரௌனி, அதுவும் வீட்டில் செஞ்சது அப்படிங்கிறது வந்து நம்பவே முடியாது. நார்மலாக மைதாவில் செஞ்சால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த கோதுமை மாவோட டேஸ்ட்டு கண்டிப்பாக வரவே வராது, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் வந்து ஃபீட்பேக் கொடுங்க. இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணுறேன். ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக ஃபஜ்ஜியான ஃபெரோரோ ரோச்சர் ப்ரௌனி, அது கோதுமாவில் செஞ்சது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பேக்கிங் ரிலேட்டடாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் ஜிஜி, பை.